நண்பர்களே வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, நவகிரகங்கள் நன்மை மட்டும் செய்வார்களா அல்லது தீமையும் செய்வார்களா, இதனை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பொதுவாக நவகிரகங்கள் நன்மையும் செய்வார்கள், தீமையும் செய்வார்கள். இதனை எப்படி எடுக்கிறது அப்படின்னா, பொதுவாக நம்ம ஒவ்வொரு கிரகத்தையும் இயற்கையிலேயே சுபர், இயற்கையிலேயே அசுபர், அதாவது பாவர் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். பாவகிரகம் இயற்கையிலே இருக்காங்க, சுபகிரகம் என்று இயற்கையிலே இருக்கிறாங்க அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறோம் இல்லையா? ஓகேங்களா? அந்த நிலை ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ன ரீதியாக எந்த ஆதிபத்திய தொடர்பில் இந்த கிரகம் வராங்கங்கிறதையும் பார்க்கணும். சரிங்களா? அப்போ லக்ன ரீதியான ஆதிபத்தியத்தையும் பார்க்கணும். இயற்கையிலேயே இவர் சுபகிரகமாக இருக்கிறாரா, பாவகிரகமாக இருக்கிறாரா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ரெண்டுத்தின் அடிப்படையில் இவர் நன்மை செய்வார் அல்லது தீமை செய்வார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ உதாரணத்திற்கு, இப்போ மிதுன லக்னம். சரிங்களா? மிதுன லக்னம் இயற்கை சுபகிரகமான குரு பகவான் மிதுன லக்னத்திற்கு நன்மை செய்ய மாட்டார். சரிங்களா? ஓகேவா? அதுவே சிம்ம லக்னம் இயற்கை சுபகிரகமான குரு பகவான் நன்மையும் செய்வார், தீமையும் செய்வார். ஏன், என்ன காரணம்? மிதுன லக்னத்துக்கு பாதகாதிபதி இயற்கை குரு, இயற்கை சுபகிரகமான குரு மற்றும் 10 கூடையவராக வருவார். அப்போ 2 கேந்திரத்தின் அதிபதி. அப்போ உபயலக்கணமான மிதுனத்திற்கு கேந்திராதிபதியாகிய குரு இயற்கை சுபகிரகமாக இருந்தாலும், ஏன்னா 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி ரெண்டுமே கேந்திரம்தான், அந்த இயற்கை சுபகிரகமான குரு தான் அதிபதியாக வர்றார். அப்போ கெடுதலை செய்வார்னு எடுப்போம். அதுவே சிம்ம லக்னத்திற்கு குரு பகவான் 5 மற்றும் 8ஆம் அதிபதியாக வருவார். சரிங்களா? அப்போ 5ஆம் இடங்கிறது நல்ல இடம்தான். ஓகேங்களா? திரிகோணத்தில் ஒரு அமைப்புன்னு சொல்லுவோம். 1, 5, 9 சொல்லக்கூடியதில் 5ஆம் இடம் என்பது ஒரு திரிகோண அமைப்புகளில் வருது. சரிங்களா? அப்போ நன்மை செய்வார். 8ஆம் அதிபதியாக வர்றதுனால கொஞ்சம் தீமையும் செய்வார். அப்போ நன்மை தீமை ரெண்டுமே செய்வார்னு அர்த்தம். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம பிரித்து பலன் எடுக்க தெரிய வேண்டும். சரிங்களா? இது போன்று நம்ம அடுத்தடுத்த பதிவில் ஒவ்வொரு கிரக அமைப்புகளையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.